வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. பிக் பாஸ் சீசன் 8 அக்டோபர் 6 ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு விஷயம், ஒரே மாதிரியான விஷயம் இந்தி பிக் பாஸ்ல நடக்குது, இந்த பக்கம் தெலுங்கு பிக் பாஸ் நடக்குது. அங்க சல்லுபாய் எப்படி ஹேண்டில் பண்ணாரு, இங்க நாகார்ஜுனா எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அங்க ஹிந்தில பாத்தீங்கன்னா ஒரு பெண் ரொம்ப ஓவரா துள்ளிட்டு இருக்கிறாங்க இஷ்டத்துக்கும். அவங்க பாத்தீங்கன்னா வீக் டேஸ்ல கண்டஸ்டன்ட் கிட்ட துள்ளுறது வேற, வீக்கெண்ட்ல அங்க சல்மான் வந்தா அவர்கிட்டயே துள்ளுறாங்க. நான் உடனே வெளியே போகணும், என்ன விடுங்க, வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பயங்கரமா டிராமா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரே கட்டுப்பாயிட்டு பாத்தீங்கன்னா, இந்த டிராமா எல்லாம் இங்க வேணாம், கொஞ்ச நேரம் உட்காருங்க, நீங்க வெளியே கண்டிப்பா போவீங்க, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் குறும்படங்கள் பார்ப்போம், இங்க யாருமே ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு ஆர்டரையும் அங்க கொடுத்துறாரு. ஏன்னா இவங்க பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல, தியேட்டர்ல ஆடியன்ஸ் கூட பாத்தீங்கன்னா அப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அதை விட ஹெவியா பண்ணுவாங்க இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வீக்கெண்ட் ஆச்சுன்னா. அதனால அவர் முன்னாடியே வார்னிங் கொடுக்குறாரு. அடுத்து அந்த குறும்படங்களை வரிசையா போடுறாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த பெண் கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா மத்தவங்கள மதிக்காம எக்கச்சக்கமா பேசிட்டே இருக்கிறாங்க. பேசிட்டே வந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர்கிட்ட சண்டையில சொல்றாங்க, இந்த பிக் பாஸை விட என் ஸ்டேட்டஸ் ரொம்ப பெருசு, இதை விட என் ஸ்டேட்டஸ் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, கிளம்ப சொன்னா நான் கிளம்பிட்டே இருப்பேன் அப்படிங்கிற லெவல்ல பயங்கரமா பேசுறாங்க. அந்த குறும்படங்கள்லாம் போட்டு காட்டின உடனே அப்பவும் ஒத்துப்பாங்களா என்ன அவங்க? அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி பேச வந்ததும் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, போனோம்னு அடம் பிடிச்சிங்கல்ல, தயவு செய்து இந்த வீட்டை விட்டு இப்ப கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சதோட இல்லாம அங்க சொல்றாரு, திரும்ப எந்த காரணத்தினாலையும் இந்த கண்டஸ்டன்ட் திரும்ப பிக் பாஸ்குள்ள வரக்கூடாது, பிக் பாஸ்குள்ள மட்டும் இல்ல எந்த ஷோலையுமே இந்த சேனல்ல வரக்கூடாது, அப்படி மீறி நீங்க கூட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவு இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சேனலுக்கும் ஒரு வார்னிங்க போடுறாரு. இதுக்கு சில பாசிட்டிவா விமர்சனங்கள், சில நெகட்டிவாவும் வருது. இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிற சல்மான் ஜி இப்படி பண்ணலாமா, வளர்ந்து வர்ற ஒரு கண்டஸ்டன்ட் அப்படி பண்ணலாமா அப்படின்லாம் கூட சில பேர் அங்க கேக்குறாங்க. அப்படியெல்லாம் இல்ல, ஓவரா பண்ணா அப்படிதான் பண்ணுவாங்க. என்ன ஃபர்ஸ்ட் சீசனா தெரியாம தப்புன்ட்டேன், செகண்ட் சீசனா தெரியாம தப்புன்ட்டேன், மூணாவது சீசனா தெரியாம தப்புன்ட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை சீசன் கடந்து வந்துட்டாங்க. அதாவது வாய்ப்பு கிடைக்கிற வரையும் பாத்தீங்கன்னா சில பேர் பெருசா பார்ப்பாங்க. அதை வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் ஒரு வேலை, நான் எல்லாம் எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா அப்படின்லாம் உருட்டுவாங்கல்ல. அந்த மாதிரி பீஸுங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்குமே வருவாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கமல் சார் இருக்கும் போதும் மும்தாஜ் ஒரு முறை அந்த மாதிரி வான் பண்ணாரு. இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கல்ல, கதவை திறங்க, கொஞ்ச நேரம் கிளம்புறவங்க நீங்க கிளம்பலாம், காத்து வரட்டும் அப்படின்லாம் வச்சு கலாச்சிருப்பாரு. அது பழைய கமல் சார்னு வச்சுங்களேன். லாஸ்ட் சீசன் கமல் சார் தான் டோட்டலா வேற மாதிரி அந்தர் பல்ட்டி அடிச்சார்ல. ஸோ எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் கமல் சார் இங்க இருக்கிறாரு. லாஸ்ட் சீசன் கமல் சார் குறிப்பா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா ஓவரா ஒரு கண்டஸ்டன்ட் துள்ளுனா அந்த கண்டஸ்டன்ட்டை எப்படி டீல் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் ரகடான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சல்மான் அங்க ஆல்ரெடி செட் பண்ணிருக்கிறாரு. அப்படியே இங்க சீசன் 8 தெலுங்கு பிக் பாஸ் வந்தோம் அப்படின்னா போன வாரம் தான் நடந்துச்சு. இது ப்ரமோ கூட நான் அப்ப பார்த்தேன். அப்பவே பாத்தீங்கன்னா ப்ரமோ கீழே சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரமோ எல்லாம் பயங்கரமா இருக்கு, ஷோவுடைய ஹைப் ஏத்துறதுக்கு ரெட் கார்டு கொடுக்குற மாதிரி கட்டிங் எல்லாம் இருக்கு, ஆனா கொடுக்க மாட்டாரு இவரு, டவுட் தான் அப்படின்லாம் கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணதை படிச்சிருந்தேன். நானும் அப்படிதான் நினைச்சேன், இவ்வளவு சீக்கிரம் எங்க கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டாஸ்க் ஒண்ணு, கோழி முட்டை டாஸ்க் வைப்பாங்கல்ல, அந்த டாஸ்க் வச்சாலே பாத்தீங்கன்னா அடிதடி நடக்கும், பிரச்சனை பஞ்சாயத்து வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வைக்கப்படுற டாஸ்க் அது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரூல் பிரேக் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையில சிக்கின இந்த கண்டஸ்டன்ட் இருக்காருல்ல, அவர் மேல நியாயம் இருக்கு, அவர் கரெக்ட் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா பிரேக் டைம்ல போய் முட்டையை எடுக்க கூடாது. ஆனா வேற ஒரு பெண் கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா முட்டையை எடுக்க வர்றாங்க, இவரும் கேஷுவலா இருக்கிறாரு, இது பாரு கேம் பாஸ்ல இருக்கு, இப்பெல்லாம் நீ எடுக்க கூடாது, இது ரூல் பிரேக்கு அப்படின்லாம் நியாயமா தான் பேசுறாரு. அதெல்லாம் மதிக்காம அந்த பெண் கண்டஸ்டன்ட் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் அங்க எடுக்கிறதுக்கு போறாங்க, அவங்க எல்லாம் கூட இவர் தடுக்கிறாரு. ஏன் போறீங்க, அது ரூல் பிரேக், அது செல்லாது, பிக் பாஸ் ரூல் பிரேக், வாங்க நீங்களே பேசுங்க, பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க அப்படின்லாம் வேற கூப்பிடுறாரு. எத்தனை சீசனா பாக்குறோம், எப்பயாவது டாஸ்க் நடுவுல பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு பிக் பாஸ் வந்திருக்கிறாரா? அப்படி அவர் பஞ்சாயத்தை முடிச்சு வச்சிட்டாருன்னா அப்புறம் எதுக்கு வீக்கெண்ட்ல ஒரு ஹாஸ்ட் தேவைப்படுவாரு? தேவையே இல்ல.
அதனால தானே வீக்கெண்ட்ல பஞ்சாயத்துல டீல் பண்றதுக்கு ஒருத்தர் தனியா வச்சிருக்கிறாங்க. இவர் அந்த டாஸ்க்ல அப்படி பண்றாரு. ஆனாலும் கரெக்டா தானப்பா விளையாடி இருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த டாஸ்க் முடிஞ்சதும் போயிட்டு எக்கச்சக்கமா பிக் பாஸ கழுவி கழுவி பாரபட்சம் பார்க்காம கழுவி கழுவி ஊத்திருக்கிற அப்படி பைத்தியம் மென்டல் எல்லாம் பேசிட்டு இருக்கு அப்படி. பயாஸ்ட் பிக் பாஸ், அன்லிமிட்டெட் பயாஸ்ட் அப்படின்லாம் பேசுற அப்படி. இந்த பிக் பாஸுக்கு பாத்தீங்கன்னா அவருடைய பொண்டாட்டியோட ஏதோ பிரச்சனை இருந்திருக்கும் போல இருக்கு, பர்சனல் பிரச்சனை. அந்த பிரச்சனைல எப்ப எந்த டாஸ்க வைக்கணும்னு கூட தெரியல அப்படின்லாம் கூட வார்த்தையை விட்டுருக்கு அப்படி. எப்ப எந்த டாஸ்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த அறிவு இருக்கிற இந்த ஆளுக்கு ஒரு டாஸ்க் நடக்கும் போது கண்டஸ்டன்ட்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா நடுவுல பிக் பாஸ் வந்து பஞ்சாயத்து பண்ண மாட்டாரு அப்படிங்கறது மட்டும் தெரியலையா. அதே வார்த்தை அங்க அந்த பொண்ணு சொல்லிச்சு இல்ல, ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, நான் கிளம்ப சொன்னா போயிட்டே இருப்பேன் அப்படின்லாம் கூட வார்த்தையை விட்டுருக்கு அப்படி. இவன் ரொம்ப பேசுறான்டா, என்னால தாங்க முடியலடா, நாகார்ஜுனா வர வரலாம் என்னால வெயிட் பண்ண முடியாதுடா, கதவை திறடா அப்படின்னு சொல்லிட்டு திறந்துட்டு பொதுவா பிக் பாஸ் வந்து அங்க வான் பண்ணிருக்கிறாரு. இந்த மாதிரி ஓவரா பேசுறவங்க இருக்கிறாங்க, அதனால போறவங்க நீங்க தயவு செய்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. இந்த கண்டஸ்டன்ட்டும் அமைதியா இருக்கிறாரு. ஒரு முறை 2 முறை இல்ல, எக்கச்சக்கமா பேசிட்டு இவரும் அமைதியா இருக்கிறாரு. அதாவது அன்னியன் அம்பி ரெமோன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி இவரு அன்னியன் மாதிரி அங்க பேசிட்டு அம்பி மாதிரி ஆயிட்டு நிக்கிறாரு. அங்க இன்னொரு கண்டஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, ஆக்சுவலா உன்னதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன், சாரி சொல்றாரு அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணவே இல்லையே, அது அன்னியன் வேணா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் நின்று இருக்கிறாரு. பொதுவா எல்லாருமே சாரி சொல்றாங்க. ஓஹோ அப்படி போதா, இதை வந்து நாகார்ஜுனா தான் வந்து டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அதோட விட்டுறாரு. அதுக்கப்புறம் நாகார்ஜுனா வர்றாரு. வரும்போதே பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல பெரிய ஸ்டிக் மாதிரி ஒண்ணு கையில எடுத்துட்டு வர்றாரு. அந்த ப்ரமோவை பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கடுப்பா ரொம்ப கோமா தான் நாகார்ஜுனா அதை டீல் பண்றாரு. இங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல அல்டிமேட் பர்சன் யாரு? பிக் பாஸ். அவர் சொல்றதுதான் ரூல். அவருக்கு மேல அப்படின்னு நினைச்சிட்டு இங்க யாராவது பேசினாங்கன்னா அவங்களுக்கு இங்க இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, அவங்க கிளம்பிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறும்படங்கள் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு குறும்படங்களை போடுறாரு. அடுத்தடுத்து இந்த தலைவன் எக்கச்சக்கமா பேசினால எல்லா குறும்படத்தையும் போடுறாரு. நம்ம இதுவரை பார்த்தோம்னா என்ன நினைப்போம், ஏயா அந்த ஆள் நியாயமா தானே விளையாடினா, அதுக்காக தானே அப்படி பேசினா அப்படின்னு நினைப்போம்ல. அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் வச்சிருக்கிறாங்க. அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா பலூன் வந்து உடையணும், பாக்ஸுக்குள்ள இருந்தா உடைக்கணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க். அதை ஜட்ஜ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கண்டஸ்டன்ட்ட போடுவாங்க வழக்கமா இல்ல. அப்படி அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா தலைவன் பாக்ஸை விட்டு வெளியே வந்து உடைச்சிட்டு இருந்திருக்காரு. அந்த கண்டஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, இல்ல நீ பாக்ஸுக்கு வெளியே போற, இது தப்பு, ஃபவுல் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா போகக்கூடாதுன்னு ரூல் இருக்கா அப்படின்லாம் வேற கேட்டிருக்க அப்படி. இதுவும் பாத்தீங்கன்னா வழக்கமா இங்க தமிழ்ல சில அறிவுஜீவி கண்டஸ்டன்ட் வருவாங்கல்ல, அவங்க எல்லாம் கேட்பாங்க, பாக்ஸுக்குள்ளதான் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் கொடுத்துட்டாங்கன்னா பாக்ஸுக்கு வெளியே போகக்கூடாதுங்கிறதுன்னு புரிதல், பாக்ஸுக்கு வெளியே போகக்கூடாதுன்னு ரூல் இருக்கா அப்படின்லாம் வேற கேட்பாங்க. அதே போலதான் தலைவாங்க கேட்டிருக்க அப்படி. ஏண்டா இந்த டாஸ்க்ல அவ்வளவு யோகியம் மாதிரி பேசினியே, அந்த டாஸ்க்ல ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டா அப்ப என்ன பண்ணுவாரு அவரு? அப்பயும் அவரு அன்னியன் ரெமோ அம்பி இந்த மாதிரி தானே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. நான் அப்படி பண்ணவே இல்லையே அப்படின்னு. சோ அந்த குறும்படத்தெல்லாம் போட்டு காட்டி பிக் பாஸ் ரொம்ப ஓவரா கீழ்த்தரமா பேசுற, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல, கிளம்புறேன்ல கிளம்புப்பா, ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்டை காட்டுறாரு. கதவை திறந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க, கண்டஸ்டன்ட் எல்லாம் உடனே கூட இருக்கிறவங்க எல்லாம் சார் பிளீஸ் சார் அவரை விட்டுருங்க சார் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்கல்ல. அங்க வந்து சல்லுபாய் சொன்னார்ல, மத்த கண்டஸ்டன்ட் யாரும் ரியாக்ட் பண்ணவே கூடாது, குறும்படத்தை அமைதியா பார்க்கணும்னு. அந்த வார்னிங்க இங்க இவரு கொடுக்கல. அதனால அவங்க எல்லாம் சொல்ல இந்த கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா எழுந்து முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு, சார் என்ன விட்டுருங்க சார், எனக்கு பெரிய வாய்ப்பு சார், பிளீஸ் சார் விட்டுருங்க சார், இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க சார் அப்படின்லாம் கேட்டதும் என்ன பண்ணுவாரு நாகார்ஜுனா, சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாருங்க. இந்த சீசன் கழிச்சு இப்படி ஒருத்தன் உதார் விடுறான், அதுவும் எந்த டாஸ்கை எப்ப வைக்கணும் இது கூட தெரியல பிக் பாஸ்ன்ற அளவுக்கு ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அப்ப எல்லாத்தையும் பார்த்து தானே வந்திருப்பான். சோ இதெல்லாம் மன்னிக்கவே கூடாது. ஆனா நாகார்ஜுனா அங்க மன்னிச்சிட்டாரு, இலக்கிய மனசுக்காரர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா. அடுத்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஷூட்டிங் சாட்டர்டே முடிஞ்சிடும், சாட்டர்டே சண்டேக்கான எபிசோட்ஸ். இது சாட்டர்டே எபிசோட்ல மன்னிச்சு விட்டாரு. சண்டே எபிசோட்ல ஒரு எவிக்ட் பண்ணும்ல, அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா 2 பேரையும் ஒரு லைட் ஸ்டேஜ் மேல நிக்க வச்சிருக்காங்க, கடைசி 2 பேரை. அதுல தலைவனும் ஒருத்தன் நிக்க வச்சுட்டு லைட்டை ஓட விட்டா கரெக்டா ரெட் லைட் வந்து இவரு பக்கம் வந்து நிக்குது. நான் மன்னிச்சாலும் பிக் பாஸ் மன்னிச்சாலும் மக்கள் உன்னை ஆதரிக்கலப்பா, மக்கள் ஓட்டு உனக்கு இல்லப்பா அப்படின்ட்டாங்க. இமிடியேட்டா தூக்குனதும் செம மேட்டர்ல செம காமெடியா இருந்திருக்கும். இதுக்காடா நான் விழுந்து கத்தி கதறி மன்னிப்பெல்லாம் கேட்டேன் அப்படின்னு தோணி இருக்கும்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாகார்ஜுனாக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். டீம் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, சார் ஓட்டு இவனுக்கு தான் கம்மியா இருக்கு சார் அப்படின்னு.
இல்லைன்னா கூட சார் ரெட் கார்டு கொடுத்து இவனை அமிச்சுன்னு வச்சிங்களேன், இவனுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு ஒரு 4 பேர் வருவாங்க. எதுக்கு சார், நம்ம மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சிருவோம், ஓட்டு இவன் கொஞ்சம் லீடிங்ல இருந்தாலும் இவனையே தூக்கிடுவோம் சார் அப்படின்னு கூட அவங்க தூக்கி இருக்கலாம். சோ எப்படி இருந்தாலும் அந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் மத்த கண்டஸ்டன்ஸ்க்கும் ஆடியன்ஸுக்கு தான் தெரியாத தவிர இந்த டீமுக்கும் நாகார்ஜுனாக்கும் தெரியும் கிளீனா யார் வெளியே போக போறாங்க அப்படிங்கிறது. ரெட் கார்டு மூலியமா தான் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது, ரெட் லைட் போட்டும் நாங்க அனுப்புவோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெட் லைட்டை போட்டு அனுப்பிட்டாங்க. சோ இது ஒரு வகையான சிறப்பான தரமான செய்கை அப்படின்னு கூட சொல்லலாம். செம்ம காமெடியா இருந்துச்சு. அதான் சொல்லுவாங்கல்ல, ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைடுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நிலைமை தான் அந்த கண்டஸ்டன்ட்டுக்கு. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சம்பவங்கள் தான், அதை 2 வேற வேற மாதிரி டீல் பண்ணிருக்கிறாங்க. சோ இங்க வரப்போற விஜய் சேதுபதி எப்படி இதை டீல் பண்ண போறாரு, நான் எல்லாருடைய கருத்தையும் கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரமோலயே அவங்க சொல்லிட்டாலும் அதை எப்படி நடக்கும் போது ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. குறிப்பா ரெட் கார்டு சம்பவத்துல போன சீசன்ல எக்ஸாக்டா நடந்துச்சோ அதே தான் நடக்கணும் அவசியம் கிடையாது, கொஞ்சம் ஆல்ட்ரா நடக்கும். என்னப்பா இப்பதான் வர போறாரு விஜய் சேதுபதி, அதுக்குள்ள எவ்வளவுப்பா ப்ரெஷர் போடுவீங்கன்னா கண்டஸ்டன்ட்டுக்கு என்ன சொல்றோமோ அதே தான் இவருக்கும். இது முதல் சீசன் 2வது சீசனா இருந்தா பரவாயில்ல, இது 8வது சீசன்ல கமல் சாரியா 6 சீசனா கொண்டாடணும், 6 சீசனா கொண்டாடினவங்க தானே 7வது சீசன்ல கழுவி ஊத்தணும். ஆட்டம் புதுசு ஆளு புதுசுங்கிறது விஷயம் இல்ல, சரியா டீல் பண்றீங்களாங்கிறது தான் முக்கியம். இந்த டீம் என்ன சொல்றாங்களோ அதை கண்மூடித்தனமா நம்பாம 24/7 பார்க்க முடியாது அப்படின்னாலும் முக்கியமான கிளிப்ஸாவது பார்த்துடணும். அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு முக்கியமான கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை டீம் கொடுக்குறாங்களோ இல்லையோ இவர் பார்த்துடணும். பார்த்தாதான் இவருக்கு உண்மையா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நிச்சயமா விஜய் சேதுபதி பாப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி சார் சல்மான் சார் மாதிரி டீல் பண்ணுமா இல்ல நாகார்ஜுனா சார் மாதிரி டீல் பண்ணுமா, எந்த மாதிரி டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.